எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்க்க போகிறது 2 மரம் ஒரு குருவியோட கதை. ஒரு ஆற்றங்கரையில் 2 மரம் இருந்தது. அது வழியாக போன ஒரு சிட்டுக்குருவி ஃபஸ்ட்டு இருந்த மரத்துக்கிட்ட போய் கேட்குது, நான் இங்கே கூடு கட்டிக்கட்டுமா அப்படின்னு சொல்லி. அந்த மரம், இல்லை, என் மரத்தில் உனக்கு கூடு கட்ட வாய்ப்பு தரமாட்டேன், நீ வேற மரத்துக்கிட்ட போய் நீ கட்டிக்கோ, என் மரத்தில் உனக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்லிடுது. அதுவும் வருத்தத்தோட வேற மரத்துக்கிட்ட போய் கேட்குது. அந்த மரம், சரி நீ கட்டிக்கோ அப்படின்னு சொல்லுது. அது கூடு கட்டி நல்லா தன் குழந்தைகளோட சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. அப்போ திடீர்னு பயங்கரமான இடி மின்னலோட மழை, பயங்கரமான மழை. அந்த மழையில் அந்த கூடு கட்ட வேணாம் அப்படின்னு சொன்ன மரம் வேரோட சாய ஆரம்பிச்சிருச்சு. சாஞ்சிட்டு இருக்கும் போதே இந்த சிட்டுக்குருவி ரொம்ப ஆனந்தமா சிரிச்சது. ஏன் சிரிக்கிற அப்படின்னு அந்த பக்கத்து மரம் கேட்டிருக்கு. இந்த மரம், நான் அடைக்கலம் தேடி போனேன், நான் கூடு கட்டுறதுக்கு கேட்டேன், ஆனா இந்த மரம் தரமாட்டேன்னு சொல்லிருச்சு இடம். இப்ப பாத்தியா, தானே வேரோட அருந்து போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சிரிச்சதாம். அதுக்கு அந்த மரம் பதில் சொல்லியிருக்கு, வேரோட விழுந்த மரம், எனக்கு தெரியும் நான் வலுவில்லாம போயிட்டேன், இந்த மழைக்கு நான் தாங்க மாட்டேன், அதனால தான் உன்னை என் மரத்துல கூடு கட்ட வேண்டான்னு சொன்னேன். நீ சந்தோஷமா வாழலான்னு வந்திருக்க, என்னால என் மரத்துல நீ இருந்திருந்தனா நீயும் சேர்ந்து வீடு இல்லாம தவிச்சிருப்பேன் தான் குழந்தைகளோட, அந்த நல்ல எண்ணத்துல தான் நான் வேணான்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னோன்மே அந்த சிட்டுக்குருவி அப்படியே மௌனமாக கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அப்படியே தலை குனிஞ்சு, என்னை மன்னிச்சிருங்க, நான் உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுச்சான். சில நேரத்தில் நாமும் அப்படி தான் இருக்கோம். உடனே அடுத்தவரை குறை சொல்கிறது, யோசிக்காமல் தப்பாக புரிஞ்சுக்கிறது, இவங்க இருந்துக்கிட்டே இல்லைன்னு சொல்கிறாங்க, இவங்களால உதவி பண்ண முடியும் ஆனால் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்ற அந்த எண்ணம் நம்மக்கிட்ட இருந்தாலே நம்ம தாழ்வு மனப்பான்மையாகவும் போகும், அவங்க மேலே நம்மளுக்கு வெறுப்பு வரும். கண்டிப்பாக ஏதாவது ஒரு காரணம் இருக்கும், இருந்தால் தருவாங்க அப்படின்னு நம்ம நினச்சிட்டோன்னா அவங்க மேலே கோபமும் வராது, நம்மளுக்கும் வேறு ஏதாவது அரேஞ்ச்மெண்ட் ஆயிரும். ஸோ நம்ம எதை நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும். நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க. Thank you so much.